ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? பேட்மேன் எண்ட் கேம் அப்படிங்கிற ஒரு கதையை நம்ம பார்த்துருவோம். முதல் 2 இஷ்யூக்கள் ஒரு வீடியோல பார்த்திருப்போம். திடீர்னு ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸே பேட்மேனுக்கு எதிராக நிக்க இதெல்லாம் யாரா பண்றா அப்படின்னு பார்க்கும்போது கடைசியில தான் அதுக்கு எல்லாமே காரணம் ஜோக்கர் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். இதுக்கப்புறம் என்ன நடந்தது? நம்ம பேட்மேன் வேற ஜோக்கர் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. ஏதோ ஒரு கேஸ் அங்க லீக் பண்ணிடுறாரு. சோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது? கோத்தம் சிட்டியை ஒரு வழியாக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஜோக்கர் சொல்லிட்டு போயிருந்தாரு. சோ அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இஷ்யூக்களை பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோ திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம பேட்மேனை காய்ச்சாங்க. அவர் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இருக்காரு. அவர் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலைமையில இருக்காரு அப்படிங்கிறது மட்டும் புரியுது. அப்புறம் தான் நல்லா காட்டுறாங்க. ஏதோ ஒரு வகையான ஒரு மெஷின்ல அவர் இருக்கிறத பார்க்க முடியுது. ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி அப்படின்னு தெரியுது. ரொம்ப அட்வான்ஸான ஒரு விஷயம். அவரு தன்னுடைய பேஸ்ல தான் இருக்காரு. முன்னாடி ஏதோ சில விஷயங்களை பார்த்துக்கிட்டு அங்க ஆல்ஃபிரடோடைய பொண்ணான ஜூலியா அவங்க 2 பேரும் ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பேட்மேன் அப்பதான் சுய உணர்வுக்கே திரும்ப வருவாரு போல இருக்கு. ஏதோ ஒரு வித வழியில இருக்காரு ஹான்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு. அப்பதான் திரும்பி பார்த்த ஆல்ஃபிரட் ப்ரூஸ் நீங்க நல்லா இருக்கீங்களா, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. சோ அந்த இடத்துல மாட்டிட்டு இருப்பாரு. நம்ம ஜோக்கர் ஒரு கேஸ் லீக் பண்ணிருந்துரு. அப்படி அந்த ஒரு கேஸ்னால தாக்கத்தால பாதிக்கப்பட்ட நிலைமையிலதான் இப்ப பேட்மேன் இங்க இருக்காரு. எப்படியோ ஆல்ஃபிரடும் ஜூலியாவும் அந்த இடத்துல காப்பாத்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் புரியுது. எப்படி அப்படின்னு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் அவரு தன்னை அந்த மிஷின்ல இருந்து ஒரு மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு வெளியில வர்றாரு. கொஞ்சம் அவருக்கு அந்த இருமல் வருது. காது ஒரு மாதிரி சரியா கேட்க மாட்டேங்குது, மந்தமா இருக்குது. கண் பார்வை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா தான் அதுல இருந்து அவர் கொஞ்சம் விடுபடுறாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த ஜோக்கருடைய கேஸ் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா அது ஃபுல்லாவே அவரோட கண்ட்ரோல் எடுத்திருக்கும். அப்படி ஒரு மோசமான ஒரு வைரஸ் அப்படிங்கிறது மட்டும் புரியுது. சோ உங்களை எப்படியே சேஃபா காப்பாத்திட்டு அந்த ஆர்க்கம் அந்த இடத்துல இருந்து. பட் இப்ப கோத்தம் சிட்டியோடைய சென்ட்ரல்ல நகரமே ஒரு பைத்தியகாரத்தனமா மாறிக்கிட்டு இருக்கு. நீங்களே பாருங்க அப்படின்னு ஜூலியாவுமே அங்க சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றான். சோ மிலிட்டரி போலீஸ் எல்லாமே நகரத்தை ஒரு மாதிரி கட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்க. ரெட் அலர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த பகுதிகளில் இந்த வைரஸ் பாதிக்கப்பட்டு மக்கள் ஒரு மோசமான நிலையில இருக்கிறாங்க. சோ நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது எனக்கு காட்டு அப்படின்னு பேட்மேன் கேட்க அந்த திரையில என்ன நடக்குது நகரத்துல அப்படிங்கிறது காட்டப்படுது. நம்ம பேட்மேனுமே அதை பாக்காரு. சோ இது எப்படி பரவுது என்னங்கிற மாதிரி அந்த ஜூலியா சொல்றான். சோ சிடிசி அப்படிங்கிற ஒரு இன்னொரு குரூப் இருக்கு, மற்ற போலீஸ் குரூப் மாதிரி. அவங்க பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிருக்காங்க. அதோடைய ஒரு ஃபார்முலா ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பாத்துருக்காங்க. இது எப்படி பரவுதா அப்படிங்கிற மாதிரி பேட்மேனுமே சொல்றாரு. இது காத்துலதான் பரவுதா அப்படிங்கிற மாதிரி. ஆமா, அதனால பாதிக்கப்பட்டவங்க இருமுனாலோ தும்முனாலோ சோ அவங்க வாயில இருந்து வரக்கூடிய எச்சில்கள் சின்ன சின்ன துகள்கள் மூலமாகவும் மத்தவங்களுக்கு பரவி ரொம்ப பாஸ்டா பரவிட்டு இருக்கு. தடுக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அது போக அவங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு கேஸ் ஏதோ ஒரு விஷமத்தன்மையோட ஒரு வித்தியாசமா இருக்கிறதையுமே புரிஞ்சுக்க முடியுது. அந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே காட்டுறாங்க, அதை பாக்குறாங்க. அந்த வைரஸ் அது பார்க்க அப்படித்தான் இருக்குது. ஏதோ ஒரு சிவப்பு கலர்ல நீளமா ஒரு வித்தியாசமா இருக்குது பார்க்கவே. இப்ப ஜோக்கருடைய அந்த ஒரு வைரஸ் தான் கோத்தம்ல இருக்க மக்கள் ஒரு மாதிரி ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப பேட்மேன் கேட்கறதே என்னுடைய புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது உங்களுடைய புரோட்டோகால் படி நாங்க சில விஷயங்களை பண்ணோம். அதாவது அந்த வைரஸ்க்கு ஆன்டிடாக்சின் அதாவது மருந்து ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நாங்களையும் நிறைய செக் பண்ணி பார்த்தோம். பட் பிரச்சனை என்னன்னா நாங்க அதை மருந்து இல்லாம செலுத்தி பார்க்கும் பொழுது ஆரம்பத்துல அந்த வைரஸ் நார்மலான மாதிரி அதாவது சரியான மாதிரி காட்டுச்சு. பட் திரும்ப அது பழையபடி ஒரு பழைய ஃபார்ம் எடுத்தது. அது குணமாவல அப்படிங்கறது அப்பதான் புரிஞ்சுக்க முடியுது. சோ இந்த ஒரு வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கவே முடியல. ஜோக்கர் அதை வித்தியாசமா ஏதோ பண்ணிருக்கான் அப்படிங்கிறது புரியுது. ஆனா அப்ப பேட்மேன் அதை ஏத்துக்கல. இந்த மாதிரி பல வைரஸ்கள் அவன் உருவாக்கி இருக்கான். அது எல்லாத்துக்குமே நான் மருந்து கண்டுபிடிச்சு சரி பண்ணிருக்கேன். அது எப்படி இது மட்டும் சரியாம போகும் அப்படின்னு பேட்மேன் கேட்க வரும்பொழுது நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது புரியுது. நீங்க இது வரைக்கும் கண்டுபிடிச்சது பார்த்தது எல்லா மருந்துகளையுமே நாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஆனா ஒண்ணுமே வேலைக்கு ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பிகள்ல இருக்கக்கூடிய அந்த மருந்து எல்லாமே வச்சிருப்பாங்களா சோ அதெல்லாமே காட்டுறாங்க. அவ்வளவுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க போல இருக்கு. ஆனா ஒண்ணு கூட வேலை செய்யல அப்படிங்கிறது அப்பதான் புரியுது. சோ ஜோக்கர் அதுல அந்த வைரஸ்ல டிஃப்ரெண்டா ஏதோ ஒரு விஷயத்த மிக்ஸ் பண்ணி அது அவ்வளவு சீக்கிரத்துல சரி பண்ண முடியாதபடி ஏதோ வேலைத்தனம் பண்ணிருக்கான் அப்படிங்கிறது மட்டும் புரியுது. நம்ம பேட்மேன் அந்த சிறைக்குள்ள மாட்டிட்டு இருக்கும் பொழுது அந்த கேஸ் லீக் பண்ணிருப்பான். அப்பவுமே அவர் அதை தான் சொல்லியிருப்பாரு, உனக்காக ஸ்பெஷலா சில விஷயங்கள் மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அந்த வைரஸையே புது விதமா வேற மாதிரி ஜோக்கர் ரெடி பண்ணிருக்கா அப்படிங்கிறது புரியுது. அதுக்கப்புறம் பேட்மேனுமே ஒரு மாதிரி ரெக்கவர் ஆயிடுறாரு. சோ நான் இது என்ன ஏதுன்னு நான் பார்க்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜூலியாவுமே உங்க கூட நானும் வரேன் அப்படிங்கிறா. ஆனா பேட்மேன் அது ஒத்துக்கல. நீ இப்போதைக்கு இங்க இருந்து உன் வேலையை பாரு, இதை சரி பண்றதுக்கு ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிங்க. நான் நேரடியாவே போய் சில விஷயங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு. அடுத்து ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க யாரோ ஒருத்தர் சிகரெட் எல்லாமே பிடிச்சிட்டு அப்படியே போட்டு இருக்கிறது தெரியுது. பக்கத்துல போன் இருக்கு. அவருக்கு கால் வருது பேட்மேன் கிட்ட இருந்து. அந்த கால் அட்டன் பண்ணி பேசுறா. அப்படி அது வேற யாரும் கிடையாது, கமிஷனர் கோர்டன் தான். ஆளு நல்லா பார்க்க எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ரிட்டையர் ஆயிட்டாரா என்னன்னு தெரியல. பட் ஏதோ அவரோட வீட்லயோ இடத்துல அப்படியே ரிலாக்ஸா உட்காந்துருக்காரு அப்படின்னு மட்டும் புரியுது. ஸோ ஜிம்முமே தெரிஞ்சது பேட்மேன் எதுக்கு கால் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ இந்த வைரஸ் பரவிட்டு இருக்கு, இதுக்கு ஏதாவது கியூர் இது கண்டுபிடிச்சிருக்கேன், அதுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது இப்போ வரைக்கும் கிடையாது, பட் அது சம்பளமா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட எனக்கு சில விஷயங்கள் தேவை, உதவிகள் தேவை. உன்னால இந்த வைரஸ் சரி பண்றதுக்கு ஏதாவது முயற்சி பண்ண முடியுமா, இல்ல
இது பின்னணியில ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கறத பாரு அப்படின்னு அவருமே அதுக்கான அந்த வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப நகரத்துல வந்து மிலிட்டரி போலீஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சிடிசி அப்படின்னு சொல்லப்படுற அந்த குரூப் எல்லாருமே ஒரு நகரத்தையே கிட்டத்தட்ட ஒரு லாக்டவுன் மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா வைரஸ் ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நிலைமை வந்துருச்சு அப்படின்னா பேட்மேன் சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிரும். அதனால எல்லாமே சீக்கிரம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு விரைவா அங்க செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. சோ பேட்மேன் காட்டுறாங்க, அவர் எங்கேயோ பறந்து போயிட்டு இருக்காரு. சேஃப்டிக்கு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப பாதுகாப்பாவே போயிட்டு இருக்காரு. அப்படி அவர் எங்கதான் போறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது பிரஸ்பைட்டீரியான் அப்படின்னு சொல்ல போற அந்த ஒரு ஏரியா ஏதோ ஒரு நகரத்துக்கு வந்து போறாரு. சோ அந்த இடத்துல இருந்தா ஃபர்ஸ்ட் வந்து இந்த வைரஸ் வந்து பரவி இருக்கு. ஜோக்கர் அங்க இருந்தா ஆரம்பிச்சிருப்பான் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான். ஏதோ வந்து இருமலோ என்னமோ ஒரு பிரச்சனை நம்ம உடலுக்கு வந்துருச்சு அப்படின்னு போயிருக்கிறான். பட் அது முழுசா, அதாவது அந்த வைரஸ் வந்து முழுசா தன்னை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடியே ஆரம்ப ஸ்டேஜ்லயே அந்த பேஷண்ட் வந்து போயிருப்பான் போல இருக்கு. அப்படி போனதுக்கு அப்புறமா அந்த வைரஸ் வேலையை காட்ட ஆரம்பிச்சோடனே அங்க இருந்த அந்த டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாமே ரொம்ப கவனமா வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே அந்த கிளினிக்கே வந்து பார்த்தா அந்த வைரஸ் எங்கேயும் பரவாதபடி அந்த கிளினிக்கே ஒரு மாதிரி ஷட் டவுன் பண்ணி ஒரு லாக்டவுன் மாதிரி பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இப்போதைக்கு உள்ள இருக்க யாரும் வெளியில வரக்கூடாது அப்படிங்கறக்காக ஃபுல்லா எல்லாம் மூடி அந்த மாதிரி பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த ஜூலியா தான் சொல்லியிருப்பா. அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னே அந்த பிரஸ்பைட்டீரியன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நகரத்துக்கு வந்து போறாரு. குறிப்பா அந்த ஹாஸ்பிட்டலுக்குமே போறாரு. அங்க இருந்தானே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு இந்த மாதிரி தான் வந்து அங்க போறா அப்படிங்கிற அந்த விஷயம் எல்லாமே ஜிம் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படியே அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கும்போது போன் கால்ல அப்படியே பேசிட்டு இருக்காங்க. ஜிம்முமே நானே என்னால முடிஞ்சதை பண்றேன், ஏதாவது ட்ரை பண்றேன் அப்படிங்கிற பேசிட்டு சிகரெட் குடிச்சிட்டு அப்படியே இருக்காரு. அப்படியே ஜன்னல் அப்படியே ஒரு பக்கம் வராரு. அந்த பலகை எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு. அப்படியே அங்க எட்டி பாக்குறாரு. திடீர்னு யாரோ ஒரு நபர் அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி விகாரமா வரும் பொழுது ஜிம் வந்து கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறாரு. சோ அந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டவங்க ஜோக்கர் சிரிக்கிற மாதிரி வித்தியாசமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சோ அது அந்த ஜோக்கருடைய அந்த ஒரு சிரிப்போட எஃபெக்ட் தான். வெளியில நடமாடிட்டு இருந்த ஒரு பொண்ணோ அல்லது பையனோ சோ அவ வந்து அந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்ட அப்படி இருக்கா அப்படிங்கறத வந்து கமிஷனர் வந்து புரிஞ்சுக்காரு. நல்லவேளை அவர் சேஃபா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ரூம்குள்ள இருக்கனால அவருக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதை பார்த்து அதிர்ச்சி அணிச்சுட்டு அப்படியே பேட்மேன் ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஃப்ளோலயே தான் பேசிட்டு இருக்காரு. அப்ப பேட்மேன் இவர் கூப்பிடுறாரு, பதில் அங்கிருந்து வரல. ஏன்னா அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் அந்த நகரத்துக்குள்ள நுழைஞ்சிடறாரு. இன்னும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போல. ஆனா அந்த நகரத்துக்குள்ள நுழையும் பொழுதே அங்க ஏற்கனவே பாதிக்கப்பட்ட நிறைய பேர் அங்க ஒரு கலவரமே நடந்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. சில கார்கள் அப்படியே தீப்பிடிச்சு எரியுது, சில கார்கள் நாசமாயிட்டு இருக்குது. மக்கள் அங்கேயும் இங்கேயும் அப்படியே போயிட்டு ஜன்னல் வழிகள்லாம் ஏறி குதிச்சு அந்த இடமே ஒரு போர்க்களம் மாதிரி மாறினதா அங்க பார்க்க முடியுது. சோ ஒரு மாதிரி கவலை அளிக்குது பேட்மேனுக்கு. அது இருந்தாலுமே நம்மளோட வேலையை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறி போக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட அந்த ஹாஸ்பிட்டலுமே நெருங்கிட்டாரு. பேட்மேன் அப்படிங்கிற மாதிரி கமிஷனர் கூட அங்க கூட்டுட்டே இருந்திருப்பாரு அப்படி. சோ அதுக்கப்புறம் அவர் ரிப்ளை பண்ணவே ஆரம்பிப்பாரு. அவரு பேட்மேன் பேசாரு, நான் இப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கிறேன். சோ அங்க போய் யாராவது பேஷண்ட்டையோ எதையோ ஒண்ணு பார்த்து அந்த வைரஸுக்கான கியூர் இருக்குது, மருந்து கண்டுபிடிக்க முடியுமா என்ன எதுன்னு பார்க்க போறேன். உனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் பத்தி இந்த இடத்த பத்தி தெரியும், இதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது இது வந்து ஒரு பழைய ஹாஸ்பிட்டலு, வெயின் என்டர்பிரைசஸ் அவங்க கொடுத்த நிதியால தான் கட்டப்பட்டது. ஆனா வரலாற்றுப்படி பார்க்கும்பொழுது நிறைய மோசமான துயர சம்பவங்கள் எல்லாமே இந்த ஹாஸ்பிட்டல் நடந்திருக்குது. அதனால நீ ஜாக்கிரதையா இருந்துக்கப்பா. அது ஒரு ஹாண்டட் பயங்கரமான ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ கவனமா உள்ள போய் ஜாக்கிரதையா இருந்துக்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன விளையாடுறா, வேடிக்கை இது பேசுறியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவர் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஜன்னலை உடைச்சிட்டு உள்ள நுழைஞ்சிடுறாரு. சோ ஜிம் சொன்னது எல்லாமே வேடிக்கையா இது சொல்ற அப்படிங்கிற மாதிரி பேட்மேன் நினைச்சுக்கிறாரு. ஆனா அவர் சொன்னது எல்லாமே உண்மைதான். இவரு உள்ள நுழைஞ்சோடனே அங்க சில பேஷண்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க, அவங்க எல்லாமே பாதிக்கப்பட்டு அங்க இருப்பாங்க. சோ அவங்க எல்லாருமே பேட்மேன் கிட்ட வரும் பொழுது அவர் ஏதோ ஸ்மோக்கோ கேஸோ எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா அதை போட்டுக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு இன்னொரு ரூம்குள்ள வந்து போயிடுறாரு. அப்படி வந்தாலுமே அந்த டோரை க்ளோஸ் பண்றதுக்கு படாத பாடு படுறாரு. அங்க வெளியில இருந்த ஆட்கள் எல்லாமே திறந்துட்டு உள்ள வரணும்னு பாக்குறாங்க. ஆனா அவருக்கு பிரச்சனை என்னன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த நர்ஸுகளா இருப்பாங்களா அவங்களுமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்ப அவங்களுமே அங்க வந்து பேட்மேனை பக்கத்துல வராங்க. அவர் என்னடா பண்றது அப்படின்னு அங்க பாத்துட்டு இருக்காரு. சோ ஜோக்கர் ஒரு படுமோசமான வைரஸ் வந்து உருவாக்கி இருக்கான், அதை ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஜூலியா வந்து சொல்லி அனுப்பியிருப்பான். அந்த விஷயம் எல்லாமே அவருக்கு அங்க ஞாபகம் வந்துட்டு இருக்குது. அந்த சமயத்துல பேட்மேன் வந்து திரும்ப அந்த கேஸ் வந்து எப்படியோ வெளியில விட்டு எப்படியோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக முயற்சி பண்றாரு. திரும்ப ஜிம்மை வந்து காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல பாத்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் வந்து பாத்துட்டு இருக்காரு. கடந்த காலங்கள் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்த எல்லாமே பார்த்துட்டு அப்படியே நம்ம பேட்மேனுக்கு கன்வே பண்ணிட்டு இருக்காரு அப்படியே போன் மூலமா. சோ ஃபர்ஸ்ட் 1910 ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுல ஒரு 50 பேஷண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் அந்த இறந்து போன அவங்களுடைய ஆவிகளோ பேய்களோ வந்து அங்க நடமாடுறதா சிலர் வந்து பாத்துருக்காங்க. அந்த மாதிரியான சில விஷயங்களுமே இங்க நடந்திருக்கு அப்படின்னு அங்க ஒரு இமேஜ், அந்த நியூஸ் சம்பந்தப்பட்ட இமேஜ் வந்து பாத்துட்டு இருக்காரு. சோ அந்த இமேஜ்ல ஒரு 3 நபர்கள் அப்படி நின்றுட்டு இருக்காங்க. பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நிக்கிறத வந்து அவர் பாக்குறாரு. திடீர்னு பார்த்தா பாத்துட்டு இருக்காரு. அந்த உருவம் அப்படியே திரும்புது. இவர் அப்படியே ஷாக் ஆகுறாரு. வாயில வச்சிருந்த சிகரெட் அப்படியே கீழே நழுவு விடுறாரு. அந்த உருவம் நல்லா திரும்பும் பொழுதுதான் தெரியுது அது ஜோக்கர் அப்படின்னு.
சோ அந்த உருவம் எப்படி தானா திரும்ப முடியும் ஒரு இமேஜ்ல இந்த உருவம் இது எப்படா சாத்தியங்கிற மாதிரி அவர் அதிர்ச்சியில வந்து இருக்காரு. சரி இது எப்படியே ஏதோ பிரமை தோற்றம் மட்டும் என்ன மாதிரி தான் நினைச்சிட்டு அடுத்த ஒரு சம்பவத்தையுமே அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. சோ அடுத்த ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு 1946. சோ இந்த மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதுக்கு பதிலா மாற்றா ரேட் பாய்சன்ஸ் எலி மருந்துகளை வந்து வச்சிருப்பாங்க போல இருக்கு. சோ அதை சாப்பிட்டு சிலர் வந்து மருந்துகளுக்கு பதிலாக அதை உட்கொண்டதுனால அதனால சில பாதிப்புகளுமே ஏற்பட்டிருக்குது. அது மூலமா சிலர் இறந்தும் போயிருந்திருக்கலாம். அப்ப அங்க பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்க்கு வெளியில சில நபர்கள் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அந்த நபர்களுக்கு ரைட் சைட்ல ஒரு ஜன்னல் இருக்கு, அந்த ஜன்னல்ல ஒரு உருவம் தெரியுது, அதை நல்லா பாக்குறாரு. சோ அது ஜோக்கர் தான். இது எப்படா சாத்தியம், அவனுடைய உருவம் எப்படி இந்த போட்டோஸ் எல்லாம் தெரியுது, இதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு அப்ப அந்த லேப்டாப் ஆஃப் பண்ணிட்டாரு என்னன்னு தெரியல. உடனே டிராயர் வந்து அவசர அவசரமா திறந்து அந்த டிராப்ல இருந்து ஏதோ சில இமேஜஸ் வந்து எடுக்கிறாரு. பட் அது வேகமா எடுத்து அந்த போட்டோஸ் அப்படியே பாக்குறாரு. அதுல ஒரு போட்டோ அப்படியே பாக்குறாரு, ரெண்டு சில்ட்ரன்ஸ் வந்து பெட்ல வந்து அப்படியே படுத்திருக்காங்க. அவங்க படுத்திருக்கிறதுக்கு ரைட் சைட்ல ஒரு டோர் வந்து யாரோ திறக்கிறாங்க, ஒரு கை மட்டும் அப்படியே வந்து வெளியில தெரியுது. சோ இதை பார்த்தோன்னே அவரு பயப்படுறாரு. திடீர்னு இந்த போட்டோவே பார்த்துட்டு இருக்கும் பொழுது உண்மையுமே யாரோ டோரை திறக்கிற மாதிரியான ஒரு சத்தம் வந்து அவர் கேட்குது. உடனே அதிர்ச்சி அடைந்து திருப்பி பாக்குறாரு. ஹே என்கிட்ட இந்த மாதிரி விளையாடாத, யாருன்னு எனக்கு தெரியும், நீதானா அப்படிங்கிற மாதிரி டோர் பக்கத்துலமே நின்று அப்படியே பாக்குறாரு. டோர் பக்கத்துல துப்பாக்கி வச்சுட்டு ரொம்ப கவனமா இருக்குன்னு நினைக்கிறாரு. ஏன்னா அதே மாரி ஒரு விஷயம் நடக்குது. திடீர்னு அந்த பாக்ஸிங் கிளவ் அந்த இருக்குல்ல, அது தானா வந்து நம்ம ஜிம் அடிச்சோன்னே அவர் அந்த இடத்துல மயங்கி விழுந்துறாரு. அந்த அளவுக்கு ஃபோர்ஸா வந்து அது அடிச்சிருக்குது. அதாவது மயங்கல கிட்டத்தட்ட கதை கலங்கி போயிடுறாரு. உடனே ஒரு நாள் எந்திரிக்க முடியல. யாரும் அந்த வேலையை பார்த்தா அப்படி இருட்டுக்குள்ள இருந்து ஒரு நபர் அப்படியே வெளியில வர அப்படியே ஏதோ சொல்லிக்கிட்டு. சோ அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. திரும்ப இங்க பேட்மேனை காட்டுறாங்க. அவர் எப்படியோ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருப்பாருல, அங்க இருக்குது அவரை பார்க்க வந்திருப்பாரு போல இருக்கு. அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துக்குமே வந்துடுறாரு. சோ உள்ள ஒரு பெட்ல வந்து நல்லா சேஃபா அந்த நபரை வந்து படுக்க வச்சிருக்காங்க. நம்ம பேட்மேன் வந்து ஜூலியா கூட கான்டாக்ட்ல இருக்காரு. அவர் அப்படியே பேசிட்டு இருக்காரு. சோ யாரு என்னங்கிற மாதிரி ஜூலியா கேட்க எனக்கு இன்னும் சரியா தெரியல, பக்கத்துல போனதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்ஸ் இருக்கும்ல, அந்த கோட்ஸ் எல்லாமே அப்படியே அமுத்திட்டு உள்ள போறக்கான அந்த வழியை வந்து பாத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எப்படியே திறந்துடுறாரு. அப்படியே அந்த ஸ்கிரீன் திறந்துட்டு உள்ள போய் பாக்குறாரு. அந்த நபரை பார்த்தோன்னே ஒரு ஷாக் ஆகிறாரு. அது அந்த ஜூலியாவுக்கும் எப்படியே தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. அந்த நபருடைய பேரு ஜோ சில்லாட் இருக்கு. அவன் தான் பேட்மேனுடைய பேரண்ட்ஸ் வந்து கொன்னவனாட்டு இருக்கு. சோ பேட்மேனுக்கு அது அதிர்ச்சியா இருக்கு, ஏடா இது அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. சோ அதுக்கப்புறம் வெளியில ஏதோ ஒரு இடத்துல காட்டுறாங்க. அங்க சிலர் யாரோ இருப்பாங்க போல இருக்கு, ஹெல்ப் வந்து கேக்குறாங்க. சோ அங்க ஒரு சின்ன பையன் அப்புறம் ஒரு அப்பா அம்மா ஒரு ஃபேமிலி அங்க மாட்டிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. சோ அந்த ஒரு விஷயம் வந்து பேட்மேனா அவருடைய பேரண்ட்ஸும் இருப்பாங்களா, அவங்க வந்து ஏதோ ஒரு சந்தில வந்து மாட்டிக்குவாங்க. அப்பதான் யாரோ ஒருத்தன் வந்து நம்ம பேட்மேனுடைய அப்பா அம்மா வந்து சுட்டு கொண்டிருப்பான். சோ அதுக்கப்புறம் பேட்மேன் மட்டும் உயிரோட தப்பிச்சிருந்திருப்பாரு. அதை பார்த்த உடனே நம்ம பேட்மேனுக்கு அந்த விஷயம் தான் ஞாபகம் வந்துருக்கு போல இருக்கு. உடனே வேண்டாம் நோ அப்படிங்கிற மாதிரி அவர் அங்க கத்துறாரு, பதறாரு. உடனே திரும்ப அங்க ஜிம் இருக்கிற இடத்த காட்டுறாங்க. ஜிம் நம்ம கீழே விழுந்து கிடப்பா. அப்படி திடீர்னு ஜோக்கர் அந்த கட்டில் கடையில இருந்து அப்படியே ஏதோ பேய் மாதிரி வெளியில வர்றான் மனுஷன். அப்படியே வந்துட்டு நான் நிறைய விஷயங்கள் நிறைய மெட்டீரியல்ஸை வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அப்படி ஸோ இந்த நியூ கேஸ் இதெல்லாம் நான் பண்ண சோதனைகள், நான் பண்ண டெஸ்ட் மூலமா கிடைச்ச வெற்றி தான் இது பாரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே சிரிக்கிறான். திடீர்னு அப்படியே ஸ்னாப் பண்றான், அப்படியே சொடுக்கு போடுறான். அந்த ஜன்னல்ல மாட்டப்பட்டிருக்கும் ஸ்கிரீன் இருக்குல்ல, அது அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. சொடக்கு தான் போட்டா எப்படா பத்திட்டு எரியுது, இது ஜோக்கர் தானா இல்ல வேற யாராவதா அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. ஜோக்கரே சொல்றான் ஏதோ கேஸ் லைன் மாதிரி ஏதோ விஷயத்த பயன்படுத்தி தான் எரிய வச்சுங்கிற மாதிரி ஏதோ சொல்றான். பட் சொடக்கு போட்டானே எப்படி எரிஞ்சது என்னன்னு ஒண்ணும் புரியல. ஜோக்கர் ஏதோ வேற ஏதோ ட்ரிக் பண்றா, வேலைத்தனம் பண்றா அப்படிங்கிறது மட்டும் புரியுது. அடுத்து திரும்ப பேட்மேன் இருக்கிற இடத்த காட்டும் பொழுது அங்க ஒரு ஃபேமிலி வந்து மாட்டிட்டு இருப்பாங்க. அவங்க எப்படா தப்பிக்கிறதுன்னு அங்க தவிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு அங்க ஒரு நபர் வரா, யார் நீ, உன்னால முடிஞ்சா ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அங்க அந்த நபர் கேட்கும் பொழுது திடீர்னு அவன் சிரிச்சுக்கிட்டே வினோதமா வரும்பொழுதுதான் தெரியுது நம்ம பேட்மேன் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. பெட்ல எவனா இருப்பான், அவனை பார்த்திருப்பாரு. சோ அந்த ஒரு பேஷண்ட் தான் அவனோட திடீர்னு வெளியில இருக்கான் அப்படின்னு பேட்மேன் குழம்பி போய் அந்த இடத்துல பாப்பாரு. திடீர்னு வந்து பார்த்தா அந்த பேஷண்ட் அங்கே அவனுடைய அந்த உடை வந்து கீழே வந்து இருக்குது. உடனே சட்டன் எப்படி அங்க போனா அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. ஆனா அந்த விஷயம் திரும்ப நடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேட்மேன் பதறாரு. சோ தன்னுடைய ஃபேமிலி தன்னுடைய பேரண்ட்ஸுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு விஷயம் இங்க திரும்ப நடக்க போதா அப்படிங்கிற மாதிரி அவர் கவலைப்படுறாரு. அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு பாக்குறாரு. அவன் துப்பாக்கி வச்சுட்டு அவங்கள சுட்டு கொள்ளணும் அப்படின்னு வந்து பக்கத்துல வர நம்ம பேட்மேன்னால அங்க இருந்து வரவே முடியல. இங்க ஜோக்கரும் அந்த நெருப்பு பத்த வச்சுட்டு அப்படியே இருப்பான். நம்ம ஜிம் வந்து கொஞ்சம் பயத்துலதான் இருப்பா. அப்படி அவர் உடனே துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இங்க பாரு, ஒழுங்கா நான் சொல்றதை கேளுன்னா அவனை சுட்டு கொன்றுவேன். இதுக்கு மேலே இவனால இது ஏமாத்த முடியாது, ட்ரிக்ஸ் பண்ண முடியாது. அந்த பழைய அந்த நியூஸ்ல பார்த்த அந்த போட்டோஸ்ல இருந்த அந்த விஷயங்கள் எல்லாமே ட்ரிக்ஸ் தானே, நீ பண்ண வேலை தானே, நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த விஷயத்துல நம்ப மறுக்கிறாரு. சோ அது எல்லாமே ஏதோ ஒரு ஏமாத்து வேலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சோ நீங்க சொல்றது வகையில சரியா இருக்கலாம் காமிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஜோக்கர் சொல்றாங்க. ஆனா எல்லா விஷயங்களுமே இங்க ஜோக்கா வந்து விளையாட்டா வந்து எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கோடாரி இருக்குது, அதை தூக்கிட்டு அப்படியே நிக்கிறா. அப்படி உடனே ஒரு செகண்ட் நமக்கு அந்த சைனிங் படத்துல அவன் கோடாரி வச்சு நிற்கும் பொழுது எப்படி இருக்குமோ அந்த ஒரு எஃபெக்ட் தான் கிரியேட் பண்ணுது. திடீர்னு நம்ம ஜோக்கரை கொண்டு வந்து ஒரு ஹாரர் த்ரில்லரே கொண்டு வந்துட்டாங்க. வேற மாதிரி இருக்குது பார்க்கும்போது.
சோ அந்த பேஷண்ட் சுட்ட அந்த குண்டு வந்து எப்படியோ தப்பிச்சிருது. நம்ம பேட்மேன் காப்பாத்தினாலும் அந்த குண்டு எங்கேயோ போயிட மாட்டிருக்கு. சோ இங்க ஜிம் சுட்ட அந்த புல்லட் வந்து நேரா ஜோக்கருடைய கழுத்துல அந்த டை மட்டும் இருப்பா அப்படி அதுல வந்து பட்டிருக்கு. சோ மனுஷன் முழுசா செத்தாரா என்னன்னு தெரியல. அப்படி கீழே சரியில்லை அப்படி. அப்போதைக்கு அந்த ஃபேமிலி காப்பாற்றப்பட்டிருந்தாலும் சோ பின்னாடி இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. என்னடா பண்றது அப்படின்னு பார்க்கும்பொழுது தன்னுடைய பையனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்மேன் கூட அமுச்சு வச்சிருவாங்க போல இருக்கு. அவங்க வேற ஒரு பக்கம் எங்கேயோ ஓடுவாங்க போல இருக்கு. நம்ம பேட்மேனுமே அந்த கேஸை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அந்த பையனை கூட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறாரு. என்னுடைய பேரண்ட்ஸ் அவங்க எப்படி விட்டுட்டு போறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லும் பொழுது ஒண்ணு கவலைப்படாதான் அவங்களை எப்படி ஒண்ணு காப்பாத்தலாம், இப்போதைக்கு நம்ம தப்பிச்சு போனா அதான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு பேட்மேன் அங்க போய்கிட்டு இருக்காரு. அப்ப உடனே பேட்மேனுக்கு ஆள் வர அங்க ஜிம் வந்து பேசுறாரு, பேட்மேன் நான் சாதிச்சிட்டேன், நான் அதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் வந்து ஜோக்கரை கொன்னுட்டேன் அப்படிங்கிற அந்த சீத்தை அவர் அங்க பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப எந்த ஒரு மந்திர தந்திரமும் கிடையாது, அவன் திரும்பி பிறந்தெல்லாம் வரல, ஆனா உண்மையிலும் இப்ப இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷத்துல வந்து அங்க ஜிம் வந்து இங்க பேட்மேன்ட்ட பேசிட்டு இருக்காரு. எப்படி அதை நான் வந்து செஞ்சுட்டேன், ஆனா இப்ப நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்குது, இப்ப என்னுடைய வீடு வந்து தீப்பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது, எனக்கு அது புரியுது, பட் இருந்தாலும் பிரச்சனை எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஏதோ கேஷுவலா ஜாலியா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு பின்னாடி ஜோக்கர் எந்திரிச்சு அங்க வரான். இங்க நம்ம பேட்மேன் அந்த பையனை வந்து காப்பாத்திட்டு எப்படியாவது அங்க இருந்து போகணும் அப்படின்னு அந்த பில்டிங்கை விட்டு வெளியில போறதுக்கு அதான் வழின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னலை உடைச்சிட்டு அப்படியே அங்க இருந்து மறந்துகிட்டே போறாரு. அப்படியே பேட்மேன் வந்து பேசுறாரு, ஜிம் ஜிம் நீ இருக்கியா, நீ பேசுறது கேட்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க ஒரு குரல் கேக்குது, ஹலோ ப்ரோஸ் அப்படிங்கிற மாதிரி. சோ அது ஜோக்கர் தான். அப்ப ஜிம்மோட நிலைமை இங்க என்னாச்சு. சோ அதுக்கப்புறம் திரும்ப இங்க காட்டுறாங்க, நம்ம பேட்மேன் வந்து அந்த சின்ன பையனை வந்து அப்படியே தூக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த பையனுடைய பேர் டியூக் இருக்கு. டியூக் நீ வந்து பிடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து அப்படியே போறாரு. ஒரு இடத்துல அப்படியே கீழே விழுவுறாரு, ஏதோ கண்ணாடி கிளாஸ் உடச்சிட்டு அப்படியே விழுவுறாரு. அந்த பாதிக்கப்பட்ட வைரஸ்னால பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாமே துரத்திட்டு வராங்க. அந்த கேஸ் எல்லாமே லீக் பண்ணி சில அவருடைய அந்த கருவிகள் அந்த பேட்பிங் மூலமா எல்லாம் தாக்கி முடிஞ்ச வரைக்கும் அங்க இருந்து தப்பிச்சு போறாரு. அப்படி எங்கதான் போறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது கமிஷனர் கோர்டன் இருப்பார்ல, அங்க அந்த இடத்துக்கு தான் போயிருக்காரு. சோ அவருக்கு இருந்து ஒண்ணு ரிப்ளையே வரல, அவர் என்ன பாக்குறதுக்காக இப்ப அங்க போயிருக்காரு. சோ அங்க போய் பார்த்தா நினைச்ச மாதிரியே ஜோக்கர் வந்து கமிஷனர் கோர்டனை வந்து தாக்கிட்டு தான் போயிருக்கான். கோடாரியை வந்து திரும்ப எடுத்து நம்ம கமிஷனர் கோர்டனுடைய நெஞ்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அடிச்சிருக்காரு. ரொம்ப ஆழமா தாக்கியிருக்கான்னு என்னன்னு தெரியல, பட் ஒரு பெரிய அளவுல ஒரு மோசமான காயம் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மோசமான நிலையில அவர் இருக்காரு. ஜிம் ஜிம் உங்களுக்கு என்னாச்சு அப்படி இருக்கீங்க மாதிரி நம்ம பேட்மேனுமே வந்து பதறி வந்து அங்க பேசுறாரு. ஜிம் வந்து கவலையா ஒரு ஏமாற்றத்தோட அங்க பேசுறாரு, நான் வந்து முட்டாள்தனம் பண்ணிட்டேன், நான் வந்து அவனை கொண்டுட்டேன் அப்படின்னு நினைச்சா அவன் எப்படி திரும்பி எந்திரிச்சு வந்தா அப்படிங்கிறது எனக்கு புரியல, பட் இது எப்படி சாத்தியம்னே புரியல, நான் ஒரு முட்டாளா இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கவலைப்பட்டுட்டு அப்படியே தன்னை வந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே அந்த டியூக்குங்கிற பையன் கிட்ட நம்ம பேட்மேன் பார்த்து பாத்ரூம் சைடுக்கு இது போவாங்க, அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல இருக்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் அதை செய்யல. ஏன்னா அவனுக்கு தன்னுடைய பேரண்ட்ஸ் பத்தின கவலை வந்துருது, அவங்க வேற பக்கம் எங்கேயோ போயிருந்திருப்பாங்களாட்டுருக்கு, அவங்க கண்டிப்பா நல்லா தான் இருப்பாங்க, ஒன்னும் கவலைப்படாது, என்னுடைய கடமை எல்லாத்தையுமே காப்பாற்றணும், உன்னோட அப்பா அம்மாவை காப்பாற்றணும், அந்த மக்களை காப்பாற்றணும், இவரை காப்பாற்றணும், சோ அந்த விஷயத்தை நீ செய் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கோடாரி அப்படியே அங்க வருது. என்னடான்னு பார்த்தா அந்த கோடன் இருக்கா அப்படி அவரு திடீர்னு மோசமா இருந்த மனுஷன் அந்த கோடாரை எடுத்துட்டு அங்க தாக்க வரான். சோ அவ்வளவு நேரம் நார்மலா இருந்த மனுஷன் இப்ப திடீர்னு அந்த வைரஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் போல இருக்கு. போறப்ப ஜோக்கர் அந்த வேலையும் பண்ணிருப்பான் போல இருக்கு, அந்த வைரஸ் வந்து செலுத்திட்டோ அல்லது ஸ்ப்ரே மாதிரி ஏதோ பண்ணிட்டோ போயிருந்திருப்பான் போல இருக்கு. அதனால பாதிக்கப்பட்டு இப்ப அவரு அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. நல்ல வேலையா அந்த சமயத்துல ஏதோ விஷயங்கள் மாதிரி கன்ல இருந்து பாஞ்சு அவருடைய கழுத்துல குத்துனது மூலமா வராங்க, அப்படியே மயங்கி விழுவுறாரு. சோ யாரடா என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துக்கு வந்தது அந்த ஜூலியா தான். சரியான சமயத்துக்கு வந்து நம்ம பேட்மேனையும் அந்த பையனையும் வந்து அவ காப்பாத்திடுறா. அவன் வந்துட்டு அப்படியே சொல்றான், நிச்சயமா நான் இங்க வந்து உங்களுக்கு பிடிக்காது, இருந்தாலுமே நான் வந்ததுனால நீங்க தப்பிச்சிங்க, சோ ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நான் தான் அந்த வைரஸை பத்தி கேட்டிருந்தேன், அது என்னாச்சு, ஏதாவது கியூர் பண்றதுக்கு ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சு அப்படின்னு கேட்கும் பொழுது சில விஷயங்கள் அவளுமே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கா போல இருக்கு. சில விஷயங்கள் அப்படியே சொல்றேன், அப்படியே ஜிம்மையுமே பாக்குறாங்க, கொஞ்சம் மயக்க நிலையில இருந்தாலும் அந்த வைரஸுடைய தாக்கம் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. அப்ப அந்த ஜூலியா சொல்றான், அந்த வைரஸை சில டெஸ்ட் எல்லாமே பண்ணி பார்த்திருக்கிறா, அது மூலமா அந்த வைரஸ் வந்து ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வந்து அந்த பாடிக்குள்ள வந்து ஏதோ விஷயத்த பண்ணுது. சோ அது ரொம்பவே மோசமானது, கொடியது அப்படிங்கறத நம்ம பேட்மேன் புரிஞ்சுக்கிறாரு. ஆனா அதோடைய தாக்கம் வந்து எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது அது வந்து எனக்கு இன்னும் சரியா தெரியல, பட் நிச்சயமா நான் அதை கண்டுபிடிச்சிருவேன், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியா சரி ஓகே அப்படின்னா அதை சீக்கிரம் கண்டுபிடி, இங்கேயே இருந்து டைம் வேஸ்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம பேட்மேனுமே சொல்றாரு. கரெக்டா அந்த சமயத்துல அந்த டியூக் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டையுமே எடுத்துட்டு வந்திருப்பான். நீங்க சொன்னது சரிதான், நீங்க வந்து எல்லாத்தையுமே காப்பாத்தாகணும், என்னுடைய அப்பா அம்மாவுமே காப்பாத்தி தான் ஆகணும், சோ எல்லாருடைய உரிமை முக்கியம் தான் அப்படின்னு தன்னுடைய கடமையை வந்து அவன் செய்யறான். அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டையுமே எடுத்து வந்து கொடுக்கும்போது பேட்மேனுக்கு அந்த பொண்ணு ஜூலியாவுக்குமே அது கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. சோ அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நேரம் அங்க இருக்க முடியாது, கிட்டத்தட்ட அந்த டோர் எல்லாமே உடச்சிக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய மனிதர்கள், பாதிக்கப்பட்ட மனிதர்கள் உள்ள கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. சோ பேட்மேன் சொல்றாரு, நீ வந்து டியூக்கு கூட்டிட்டு பேஸுக்கு போயிரு, நான் வந்து வேற விஷயத்த பார்க்க வேண்டியது இருக்குது, இந்த வைரஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம், இதோடைய மூலம் வந்து என்னவா இருக்கும், இதை யார் உருவாக்கணும் என்னங்கிற மாதிரி ஏதாவது தேடி போய் பாக்குறா அப்படிங்கிற மாதிரி அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம ஜூலியாவே பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்குங்க, நான் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுமே அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்படியே காட்டுறாங்க, அந்த பில்டிங் சுத்தியே நிறைய மனிதர்கள் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க, ஜன்னல் எல்லாமே உடச்சிட்டு உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க.
எப்படியோ வேற ஒரு பாதையில அந்த ஜூலியாவும் டியூக்கும் தப்பிச்சு பேஸ் நோக்கி போறாங்க. அப்ப நம்ம பேட்மேன் யாரோ ஒரு நபர்கிட்ட போன்ல அப்படியே பேசிட்டு இருக்காரு. அவங்ககிட்டயும் அந்த வைரஸ் சம்பந்தமா ஏதாவது சர்ச் பண்ணி தேடி ஏதாவது கியூர் பண்றது ஏதாவது வழி இருக்கா, அது எப்படிப்பட்டது, எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற கேட்டிருப்பாரு போல இருக்கு. அவனுக்கு தெரிஞ்ச அவன் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே அங்க சொல்லிட்டு இருக்கான். சோ அந்த வைரஸ் வந்து ஒரு ரீஜெனரேட் ஆகுது போல இருக்குது. அதாவது இந்த லாசரஸ் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. டிசில லாசரஸ் அப்படின்னா ஒரு இயற்கையான மனித சக்தியை மீறின ஒரு சக்தியை தரக்கூடிய ஒரு விஷயம், இம்மோர்டல் மாதிரியான விஷயம்னு வச்சுக்கலாமே. அந்த மாதிரி ஒரு உயிர்ப்பை தரக்கூடிய ஒரு விஷயம். அந்த வைரஸ் அப்படித்தானே பண்ணுது. கிட்டத்தட்ட ஒரு ஜோம்பி எஃபெக்ட் கிரியேட் பண்ணது இல்ல. அது லாசரஸ் மாதிரி அப்படின்னு சொல்லலாம், பட் அப்படி கிடையாது. அது வேற ஏதோ ஒரு மோசமான ஒரு ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிற அப்படி அந்த வைரஸை பத்தி. சோ அந்த விஷயத்த சொன்னோடனே பேட்மேனுக்கு அப்பதான் ஜிம் வந்து ஸ்டார்டிங்ல நார்மலா இருந்தாரு. அப்ப அந்த வைரஸோடைய தாக்கம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா அவர் எப்படி மாறினாரு, எப்படி ரியாக்ட் பண்ணாரு அப்படிங்கிற அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. அந்த ஒரு விஷயத்த வந்து அந்த நபர்கிட்டமே கான்டாக்ட் சொல்லிட்டு இருக்கு. அப்படி அந்த நபர் விஷயத்த மட்டும் சொல்லல, நம்ம பேட்மேன் எங்கிட்டு போகணும் எப்படி போகணும்ன்ற வழியுமே சொல்லிட்டு இருக்காரு. ஏதோ மேப் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த கருவியில பார்த்துட்டு இருக்கு. அப்படி அது படி பார்த்து வழி சொல்லும் பொழுது பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேட்மேனுமே போய்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே அங்கேயும் இங்கேயும் தாவி குளிச்சு ஸ்ட்ரீட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் போறாரு. இருந்தாலுமே மக்கள் பாதிக்கப்பட்ட பேர் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருமே கெடுத்தாங்க வராங்க. இவரு ஸ்மோக்கு அது இதுன்னு முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சு அங்க இருந்து போறாரு. பட் பேட்மேனுக்கு இதெல்லாம் பத்தாதுன்னு அந்த வைரஸ் சார்ந்த ஏதாவது தகவல் வேணும், அவனுக்கு பிளட் சாம்பிள் எல்லாமே அனுப்பி வச்சிருக்கேன். அதெல்லாமே பார்த்து இனிமே அதை கியூர் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்குமா அப்படிங்கறது தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது, அதான் அவன் தான் ஏற்கனவே சொல்லியிருப்பானே அந்த ரீஜெனரேட்டிவ் அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கிறதுனால அது ஒரு வகையான உயிர்ப்பை வந்து தருது அப்படின்னு சொல்லலாம். அது போக அந்த வைரஸ்ல இன்னொரு விஷயமே இருக்குது. அது ஒரு வகையில நன்மை அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது காயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா ஹீல் பண்ணக்கூடிய எபிலிட்டியுமே அந்த வைரஸுக்கு இருக்குது. இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல, ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, சோ நல்லது நடந்தா, அதாவது காயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டா அதுக்கு எதிர்மாறாக வந்து செயல்படுது அந்த வைரஸ் வந்து. அதே நல்ல விதமா இருந்தா, நார்மலா இருந்தா அது வந்து அந்த வைரஸ் வந்து பாதிப்பை ஏற்படுத்தி இப்ப மக்கள் நடமாட்டிட்டு இருக்காங்களே அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தையுமே ஏற்படுத்துது. நம்ம எப்படி இருக்கணுமோ அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து இந்த வைரஸ் வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி அந்த வைரஸை பத்தின ஒரு புரிதல் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு கிடைக்குது. அப்ப அந்த சமயத்துல பேட்மேன் அப்படியே போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு டேங்கர் வந்து அப்படியே வருது. யாரோ ஒரு சோல்ஜர் ஆட் இருக்கு. சோ இந்த மாதிரி வைரஸ் பாதிக்கப்பட்டா அங்க போலீஸ் இவங்க எல்லாருமே இருப்பாங்கல்ல, சோ அவங்களுமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல இருக்கு. ஒரு சோல்ஜர் அப்படியே இந்த டேங்க்ல வந்து அப்படியே நம்ம பெரிய ஒரு பிளாஸ்ட் அங்க உண்டாவது. ஆனாலுமே எப்படியோ சாமர்த்தியமா தப்பிச்சிட்டாரு. ஆனா கொஞ்சம் பாதிப்பு இல்லாம இல்ல. என்னதான் அங்கிட்டு ஓரமா விழுந்திருந்தாலுமே அந்த இடிஞ்ச சிதிலங்கள் இதெல்லாமே அவர் மேல இருக்கிறதுமே பார்க்க முடியுது. அப்ப அந்த போன்ல பேசிட்டு இருந்ததுன்னா வழி சொல்லியிருப்பான். அவன் கரெக்டா தான் வழி சொல்லியிருப்பான். இருந்தாலுமே எதிர்பாராம அந்த டேங்க்ல வரும்பொழுது நம்ம பேட்மேன் தான் என்ன பண்ணுவாரு, அப்ப அவர் விழுந்திருப்பாரு. வேடிக்கையா அந்த மனுஷன் பேச வரும்பொழுது கொஞ்சம் வாய முறியா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாமே ஒரு கீயா இருக்கிறது, முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது அது அந்த ஆர்கமா தான் இருக்கும். அந்த ஆர்கம் அந்த அசைலமுக்குள்ளதான் யாராவது வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு நம்ம ஜோக்கருக்கு. அது மூலமா தான் இந்த வைரஸ் வந்து ரெடி பண்ணிருக்குங்கிற மாதிரி அவர் ஒரு சில விஷயங்கள் அங்க கெஸ் பண்றாரு, புரிஞ்சுக்கிறாரு. அப்ப அந்த போன்ல பேசிட்டு இருந்தா மேலுமே சில தகவல்கள் எல்லாமே கொடுக்குறான். சோ ஜோக்கருடைய இந்த வைரஸ் இந்த ரீஜெனரேட்டிவ் அந்த விஷயம் ஒரு காமனா இருக்கனால இந்த மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு 3 சயின்டிஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. சோ அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு தான் நல்லா தெரியும் அப்படின்ட்டு. சோ அந்த 3 சயின்டிஸ்டுமே கிட்டத்தட்ட சேம் ஒரே ஒரு விஷயத்தை தான் ஏதோ ஆராய்ச்சி மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அதுல ஒரு நபர் பேர் வந்து தன்னுடைய அங்கிள்ங்கிற மாதிரி சொல்ல வரான். வெயின் என்டர்பிரைசஸ்ல ஒரு முக்கியமான ஒரு ஹெட்டாவோ ஏதோ இருந்திருப்பான் போல இருக்கு. அவருடைய பேர் வந்து டாக்டர் கால் எல்ஃபன் அப்படின்னு சொல்லும் பொழுது பேட்மேன் எல்ஃபன் அப்படின்னு டாக்டர் டெத் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடா. அப்படி அந்த நபர் ஒரு மோசமான ஆளா என்னன்னு தெரியல, பட் அந்த மாதிரி தான் குறிப்பிடுறாரு. ஸோ எல்ஃபன் வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டுனா யூகோ ஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு. அப்படியே அவர் இந்த ரீஜெனரேஷன் மீள்உருவாக்கம் பற்றின நியூரல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் கடைசியா அந்த பால் டக்கர் அப்படிங்கிற ஒரு நபர் அவனுமே கிட்டத்தட்ட இது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தான். அதாவது போன், பிரெயின், அப்புறம் பாடி இந்த 3 சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவங்க ஆராய்ச்சி பண்ணதுனால அதை ஒரு மாதிரி இவங்க 3 பேர்த்தையுமே டாக்டர்ஸ் 3 அப்படிங்கிற மாதிரியுமே குறிப்பிடுறாங்க. இப்போ விஷயம் என்னன்னா, எல்ஃபன் வந்து ஏற்கனவே இறந்துட்டு அப்படி ஸ்ட்ரேஞ்ச் வந்து கடந்த சில வருஷங்களாவே இங்க கோத்தம்ல கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது மிச்சம் இருக்கிறது இந்த டக்கர் மட்டும்தான். ஸோ இந்த பால் டக்கர் வந்து ஆர்காம்ல வந்து கொஞ்சம் வருஷம் இருந்திருக்கா அப்படி, அதுக்கப்புறம் ரிலீஸும் செய்யப்பட்டிருக்கு அப்படி. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அவனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஸோ பேட்மேனுக்கு சில விஷயங்கள் அங்க புரிய ஆரம்பிக்குது. பால் டக்கரை தேடி போலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. சோ இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, ஜோக்கருக்கு என்ன தெரியும், அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு தெரியும் பொழுது அவனுக்கு என்னை நல்லா தெரியும். அதாவது நான் என்ன பண்ணுவேன், எப்படி தேடி போவேன், எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறப்ப அவனுமே சீக்கிரமே என்னை தேடி வரலாம் அப்படிங்கிறப்ப இதுல உள்ள ரிஸ்க் வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு. சோ சீக்கிரமாவே இதெல்லாமே சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. சோ அதுக்கப்புறம் அந்த கான்டாக்ட்ல இருந்தவன் பேசுறான் அப்படியே. சோ நானுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், கூடவே பேட்கேல், ரெட் ராபின் நாங்களே ஹெல்ப் பண்றதுக்கு வரோம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீங்க சேஃபா இங்க வந்து இருங்க, மீதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா அது வந்து அவங்க கேட்கல. நீங்க இப்படிதான் போன முறை சொன்னீங்க, ஆனா என்னாச்சுன்னு தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, இப்போ வரைக்கும் எதுவும் பண்ண வேணாம், என்கிட்ட எந்த ஒரு பிளானுமே இப்போ வரைக்கும் கிடையாது, என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறதே தெரியல, அதனால அவசரப்பட வேணாம் அப்படின்னு
ஏதோ சொல்லி அப்போதைக்கு அவங்கள வரவிடாம பண்றாரு. சோ அடுத்து ஒரு தண்ணிக்குள்ள ஏதோ ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க யாரோ ஒரு நபர் நீச்சல் அடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு பக்கத்துல வரும்போதுதான் தெரியுது அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஜோக்கர் தான். அங்க வெளியே அவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு இங்க ஜாலியா வந்து ஸ்விம்மிங்க போட்டுட்டு இருக்காரு நம்ம ஜோக்கரு. சோ அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் அங்க சொல்றாங்க. அழியாத உயிரினங்கள் ஒரு சில இயற்கையில இருப்பதா மட்டும் சொல்லப்படுது. ஹைட்ரா, சில நண்டுகள், அந்த நண்டுகளுடைய ஓடுகள்ல பெருசா வளருது. ஆனா அது செல்களை விட முதன்மையா ரொம்ப வந்து அதிகமா வயசை வந்து கிடக்குது. இந்த ஒரு விஷயத்த டாக்டர் பால் டெக்கரை விட வேற யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு மனுஷன் தான். அவர் வீட்டுல இருந்தப்ப கேஸ் வந்து லீக் ஆகி அது அப்படியே வெடிச்சிருக்கு. அதுல அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இறந்து போயிருந்திருக்காங்க. அதாவது அவங்க அப்பா, சகோதரி இவங்க எல்லாருமே இறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவர் அந்த வேலையிலே முழுசா ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது இறந்து போயிட்டா அவங்களை உயிர்ப்பிக்க முடியுமா என்ன ஏதுங்கிற மாதிரி ஒரு திரும்ப கொண்டு வர்றது, ஒரு மீளுருவாக்கம் மாதிரியான விஷயத்துல தன்னை வந்து அறிவியல்ல வந்து அர்ப்பணிச்சுக்கிறாரு. அவருடைய அங்கிள் மூலமா ஒரு நிதி மாதிரி அவருக்கு கிடைக்குது. அதை வச்சு சில விஷயங்கள்லாம் ஆய்வகங்கள் எல்லாமே ஓபன் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து சர்ச் பண்றாரு, ஆராய்ச்சி எல்லாம் பண்றாரு. அப்ப ஒரு விஷயத்த வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஒரு செல்லுலார் மேட்ரிக்ஸ்ல பூசப்பட்ட ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயம், அதோட தொடர்புடைய செல்கள் வந்து சர்வ வல்லமையுடைய ஒரு சக்தி வாய்ந்ததா மாறுமாகும். ஒரு வகையான கரு, ஒரு வித்தியாசமே இல்லாத வேறுபடுத்தப்படாத நிலைக்கு வந்து அது திரும்பும். ஒரு பொருளுடைய கடந்த காலத்தையே அழிக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை வந்து புதுசாக்கவும் முடியும். எதை வேணாலும் அப்படி அதனால மாற்ற முடியும், புதுசாக்க முடியும் வைங்களேன். ஸோ மரபணு சிகிச்சையில கேஸ்கேட் சிக்னல் அப்படின்னு சொல்லப்படுற அது மூலமா இணைச்சு டிஹெச் அப்புறம் செல் ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய நோக்கத்தோட திரும்ப வந்து பிறக்குது. அதாவது உடலுடைய அடிப்படை வாழ்க்கை முறையை திரும்ப வந்து கொண்டு வர்றது, கிட்டத்தட்ட ஒரு உயிர்ப்பிக்கிறது மாதிரி அல்லது மாற்றம் கொண்டு வர்றது மாதிரி அப்படியுமே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் ஒரு மேதை அப்படின்னே சொல்லலாம். இப்ப அவருக்கு பைத்தியம் பிடிக்கல அப்படின்னா பால் டெக்கரை பத்தின ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரி வந்து நமக்கு அங்க அப்படியே சொல்றாங்க. ஸோ அந்த சமயத்துல அந்த நபரை தேடிட்டு நம்ம பேட்மேனுமே அங்க வந்திருப்பாரு போல இருக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு. அவர் அங்க வந்த உடனே அவருக்கு ஒரு அதிர்ச்சி. யாரோ துப்பாக்கியை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க அவருக்கு பின்னாடி. யாரு என்னன்னு இவருமே திரும்பி பாக்குறாரு. ஒரு மோசமான கண்ணை கையில வச்சு ஒரு நபர் நிக்கிறான். அவன் தான் அந்த சயின்டிஸ்ட் ஆட்டிருக்கு, அந்த பால் டெக்கர் ஆட்டிருக்கு. ஸோ அவன் பேட்மேனை பார்த்தோன்னே அவன் சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறான். டுலிடாப்சி தோர்னி அப்படின்னு சொல்லப்படுற ஏதோ ஒரு முதுமை அடையக்கூடிய ஒரு விலங்குகள்ல ஒண்ணாமா. அது விரும்புறப்ப திரும்ப இளமைக்க எதுக்கோ செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் அதுக்கு இருக்குது. அது இயற்கையான வாழ்க்கை சுழற்சிக்கு எதிர்மாறான ஒரு விஷயம். பட் அதனால அது இப்படி பண்ண முடியுது அப்படின்னு சொல்லும் பொழுது பேட்மேனுக்கு அது கேட்க எல்லாம் பொறுமை இல்லை. அவருக்கு அந்த வயசை பத்தி தெரியும். அதை நீ எப்படி செஞ்ச என்னங்கிற மாதிரி கேட்கிறாரு. சோ இந்த ஒரு விஷயத்துல நீ அவனுக்கு அதாவது ஜோக்கருக்கு உதவி பண்ணிருப்ப அப்படின்னு நான் கண்டிப்பா உறுதியா நம்புறேன். சோ இதை எப்படி வந்து நிறுத்துறது, அதுக்கான விளக்கத்தை சொல்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த வைரஸை பத்தின டீட்டெயிலான சில விஷயங்களை அந்த நபர் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் ஒண்ணு பெருசா பண்ணல. அந்த வைரஸுடைய மையத்துல ஒரு பொருள் இருக்கு. அது லேப்ல மட்டும் சும்மா செய்யக்கூடிய ஒரு விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. வாழ்நாள் முழுக்க நான் தேடிட்டு இருந்தேன். அப்பதான் ஜோக்கர் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை என்கிட்ட காட்டினா. அந்த சமயத்துல திரும்ப பேட்மேன் குறுக்கிட்டு, நகரமே இப்ப அழிஞ்சுக்கிட்டு இருக்குது, உன்னுடைய இந்த கதை எல்லாமே கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, மில்லியன் கணக்கான மக்கள் அங்க இறந்துகிட்டு இருக்காங்க. அவ என்ன பத்தியும் சரி உன்னை பத்தியும் சரி கடந்த காலத்தை பத்தி என்ன கதை சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது கடந்த காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு சில கதைகள் ஞாபகம் வருதுன்னு திரும்ப கதை சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த நபர். இங்க பாரு பேட்மேன், என்னுடைய துறையில ஆராய்ச்சியாளர்கள் நாங்க கடந்த கால கதைகளை வந்து அதிகமா விரும்புவோம். எல்லாத்துக்குமே மேலா பண்டைய காலங்களை பல கதைகளை வந்து சொல்லியிருக்காங்க. மனித உடல்கள் ரொம்ப சரியா இருக்கிறத வந்து அது வெளிப்படுத்தி இருக்குது. அற்புதமா அவங்க குணமடைஞ்சிருக்காங்க. நூற்றாண்டுகள் தாண்டியுமே அவங்க வந்து மரணத்தை தாண்டியுமே ஒரு மாதிரி வாழ்ந்திருக்கிறாங்க. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, பழைய கதைகள்ல உள்ள அந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட எப்பவுமே ஒரே மாதிரியா இருக்கும். உடல் வந்து இயற்கையான உலகளை ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எதிர்கொள்ளுது. மண்ல அல்லது தாவரங்கள் அல்லது நீர்ல சில சிறப்பு பொருட்கள் மேலும் உருமாற்றம் செய்யப்படுது. கில்காமெஷின் அப்படின்னு சொல்லப்படுறவருடைய காலத்துல நீர் வந்து புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கைய அந்த தாவரங்களை பாதுகாப்பதற்காகவே அது இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி கிமு 400ல ஹெரோடோஸ் மெக்ரோபியா அப்படிங்கிற ஒரு ஒண்ணு எழுதியிருப்பார் போல இருக்கு. அங்க மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வசந்தம், அமைதியான ஒரு ஆரோக்கியத்தை வழங்கக்கூடிய ஒரு நகரமாமா. பல கலாச்சாரங்கள்ல பல கதைகள்ல வந்து இந்த மாதிரி இருந்திருக்கலாமா. சோ இந்த விஷயம் எல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது, இது எல்லாமே நீ கண்டிப்பா மறுக்கதா போறா அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ கதையெல்லாம் சம்பந்தமே இல்லாம சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா வேற வழியே இல்லாம எல்லாமே பேட்மேன் கேட்டுட்டு தான் இருக்காரு. ஏன்னா அவருக்கு வேண்டிய தகவல் தான் அவங்ககிட்ட இருந்து வேணுமே. இங்க பாரு டக்கர், அந்த ஜன்னலுக்கு வெளியே மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, செத்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்னன்னா என்கிட்ட லெஜெண்ட்ஸ் பத்தின கதையெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது, லெஜெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது பேட்மேன், இதெல்லாம் நிஜமா உண்மையுமே நடந்த விஷயங்கள், தடயங்கள் மாதிரி நான் சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இயற்கையில இருந்த ஒரு ரசாயன கலவையாமா, ரொம்பவே அரிதான ஒண்ணு, சரியான மரபணுக்களை மட்டும் செயல்படுத்தக்கூடிய ஒண்ணு. இதைதான் நாங்க முடிவே இல்லாம சொல்லிட்டு இருக்கோம். LN28 AMPK இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய உடல்ல தங்களை தாங்களே எப்படி சரி செஞ்சுக்கிறது அப்படிங்கிறத கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸ் ஆமா. அதுக்கு நான் ஐடி அப்படிங்கிற மாதிரியுமே பேர் வச்சேன். அப்புறம் டியோனிசியம் அப்படிங்கிற மாதிரியுமே குறிப்பிடுறேன். ஒரு சின்ன விஞ்ஞானி, ஆனா அந்த ஹெல்ப் பண்றதுக்கான அந்த சயின்டிஸ்ட், அவனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விசித்திரமான விஷயம்னு நினைச்சா அது ஏதோ எரிக்கற்கள்ல இருந்தோ இந்த மாதிரி பூமிக்கு வந்துதான் நினைச்சிட்டு இருக்கானா. அப்படியெல்லாம் அது கிடையாது.
இது நம்ம கிரகத்தை சேர்ந்ததுதான், பூர்வீகமானது ஒண்ணு. இது ஒண்ணு நான் சொல்லக்கூடிய ஒரு பேட்மேன் கதை மாதிரி கிடையாது. புரியுதா நான் சொல்றது? உயிரோடு இருக்கக்கூடிய முதியவர்கள்லயுமே ஒரு காட்டு பிராண்டித்தனம் இருக்குது. அப்புறம் உலகங்களும் இருக்கக்கூடிய ரசாயன இடங்கள்ல ரசாயனத்துடைய குணங்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு அரக்கன மாதிரியான மனுஷனுமே இருக்கிறான். பேட்மேன், நீ ஒரு ரகசியத்தை கேட்க விரும்புறியா? ரொம்ப காலமாவே நீ ஒருத்தந்தான் அப்படின்னு நான் நினைச்சேன். இந்த கோத்தம் சிட்டியோட நீ ஒரு வயசானவன் அப்படின்னு நினைச்சேன். அதனால்தான் நான் பயங்கரமான காரியங்களை செஞ்சேன் வழக்கத்துக்கு மாறா, குறிப்பா உன்னை சந்திக்கிறதுக்காக. அது எப்படியோ கடைசியில் நான் உன்னையுமே சந்திச்சிட்டேன், அதை நான் உணர்றேன். நீ வெறும் சதையும் ரத்தமுமான ஒரு மனுஷன் மட்டும்தான் அப்படின்னு கையில வச்சிருந்த துப்பாக்கி அப்படியே முழக்க ஆரம்பிக்கிறான், அப்படியே சுடுறான். சோ அவன் சுட்டதுக்கு அப்புறம் அப்படியே பாக்குறாங்க, எதுவுமே கிடையாது. பேட்மேன் அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டாரு அப்படின்னு புரியுது. அப்ப திடீர்னு பார்த்தா அந்த நபர் ஜன்னலை உடைச்சிட்டு அப்படியே கீழே விழுவான். யாரும் அந்த வேலையை பார்த்தா அப்படின்னு பார்த்தா பேட்மேன் தான். அவர் எப்படியே நகர்ந்துக்கிட்டு திரும்ப அவனை தாக்குனது மூலம் கீழே விழுந்திருக்கிறான். நல்ல வேலை, விழுவுறதுக்கு முன்னாடியே பிடிச்சிட்டு அப்படியே பேசுறாரு. சோ பேட்மேனுக்கு எல்லா விஷயமே புரியுது. இந்த எல்லா தப்புக்குமே நீதான் காரணம்னு புரியுது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு விஷயத்த வைரஸ் நீதான் கிரியேட் பண்ண, இது எப்படி சரி பண்றது, அதுக்கான விஷயத்த கூறு அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது அதுக்கான மாத்து மருந்து என்னமோ அதை கூடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது சொல்றான், நீ எல்லாமே தப்பா சொல்ற, இதுக்கு நான் மட்டுமே முழு காரணமும் கிடையாது. நான் கிரியேட் பண்ணது ஹீலர்ஸ் மாதிரியான சில விஷயங்கள் மட்டும்தான். ஆனா அது இந்த அளவுக்கு வெறியமா ஒரு ஆற்றலோட நான் செய்யணும்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணல. சோ இந்த வைரஸுக்கான இந்த ஒரு அபரிவிதமான சக்தி எங்க இருந்து வந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது அது காரணம் ஜோக்கர் தான். அவனுடைய உடல்ல இருந்தோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் அவன் பண்ணிருக்கான், அப்படித்தான் இது கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப பேட்மேன் சொல்றது, நான் அவனுடைய ரத்தத்தை டஜன் கணக்குல ஒரு மாதிரி சோதிச்சு பார்த்திருக்கிறேன், ஆனாலும் அதுக்கான தீர்வு அவங்ககிட்ட இருந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, பேட்மேன், நான் சொன்னது நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அது போயிருச்சு, 1100 வருஷங்களுக்கு முன்னாடி அது அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா அது இன்னும் அவனுக்குள்ளதான் இருக்குது. ஏன்னா அவங்கள ஒருத்தன், அவன் கோத்தமுடைய ஒரு சொந்த டியோனிசியஸ் மனுஷன். எல்லாத்துக்கும் மேல டியோசினஸ் ஒரு பைத்தியக்காரத்தனத்துடைய கடவுளா இருந்தாரு. சோகம், கூட நரகம், துரதிருஷ்டம் இப்படின்னு பண்டைய கிரேக்க மொழியில ஆடு பாடல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாமா. அவனுக்காக படுகொலை செய்யப்பட்ட அனைத்து ஆடுகளும், அதாவது இப்ப ஜோக்கர் பண்ண இந்த வேலையினால மக்கள் எல்லாருமே செத்துக்கிட்டு இருக்காங்களா, அதைத்தான் குறிப்பிடுறான். சோ இப்ப கோத்தம் ஒரு பெரிய அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு, உன்னால அதை தடுக்க முடியாது, காப்பாற்ற முடியாது. சோ இதான் நீ கடைசியா கோத்தம் பாக்குறது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது, இதை சொன்னோடனே பேட்மேன் கொஞ்சம் கவலைப்படுறாரு, கோபமே படுறாரு. இப்ப எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, இதுக்கான கிளியர் பண்ற விஷயத்த அது எங்க வச்சிருக்க என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது, சோ அவ்வளவுதான், கோத்தமோட நிலைமை அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல வரான். அந்த சமயத்துல தான் பேட்மேனுக்கு கால் வருது. யாரு? ஜூலியா தான் பண்றான். சோ ஜூலியா தான் சில விஷயங்களை கண்டறிஞ்சிருப்பாப்புல இருக்கு, அது சம்பந்தமா சொல்லிட்டு இருக்கா. சோ என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த வைரஸுடைய தன்மை இருக்குல்ல, அது இவங்க நினைச்சதை விட ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்குது. அது எவ்வளவு நேரத்துக்கு தாங்கும், அது எவ்வளவு நேரத்துக்கு அதோடைய பாதிப்பு இருக்கோ, அது எவ்வளவு சீக்கிரத்து மனுஷனை ஆட்கொள்ளும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அது நாட்கள் அப்படிங்கறதுலாம் கிடையாதாமா, சில மணி நேரங்கள் மட்டும்தான், அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ இதை தடுக்கிறது ரொம்பவே கஷ்டம், மக்களை காப்பாத்துறதுமே கஷ்டம், சில மணி நேரங்கள் தான். அப்படிங்கிறப்ப இதெல்லாம் நம்ம சுலபமா அதை பண்ணிட முடியாது. சோ கடைசியா எப்படியோ ஜோக்கர் இந்த கோத்தம் சிட்டிய அழிக்க போறான். அதுதான் வரலாற்றுல ஒரு மாதிரி நிலைச்சு நிக்க போது, எல்லாருமே அதைத்தான் பேச போறாங்க அப்படிங்கிற மாதிரி அவளே ஒரு நம்பிக்கையில இருந்துதான் அந்த தகவல் அங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அந்த சமயத்துல அவன் தொங்கிட்டு இருப்பான் அப்படியே. அப்ப ஒரு வேலைத்தனம் பண்றா. பேட்மேன் அதை பார்த்து அதிர்ச்சி அடையாரு. ஏதோ இன்ஜெக்ஷன் மாதிரி எடுக்கிறான். சோ அந்த இன்ஜெக்ஷன்ல ஒரு மருந்து இருக்கு. சோ அதுதான் அவன் கண்டுபிடிச்ச அந்த ஒரு வைரஸ் இருக்கு. அந்த வைரஸ் வச்சுதான் ஜோக்கர் தன்னுடைய உடல்ல இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்து மூலமா அந்த வைரஸ் ஒரு மாதிரி வேற மாதிரி மாத்தி அதை இப்படி பரவிட்டான். பேட்மேன்மே சொல்றாரு, அப்படி எதுவும் அவசரப்பட்டு பண்ணிடாத, அதுல ஏதோ ரிஸ்க் இருக்க போது, ஆபத்தா முடிஞ்சிட போது அப்படின்னு சொல்றது. அதை கேட்காம, நான் நினைச்சதை சாதிச்சேன், நான் கண்டுபிடிச்சதை நான் நிரூபிக்க போறேன். சோ அதான் அந்த ரீஜெனரேட்டிவ், அதாவது ஒரு நீண்ட ஆயுள தரக்கூடிய ஒரு வாழ்க்கை அதுக்கப்புறமா அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில, இனிமே நான் தான் ஒரு உண்மையான பேட்மேனா காலம்புறாவும் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷனை தனக்குள்ள அப்படியே செலுத்திக்கிறான். பட் அது என்னன்னா உடனே ரியாக்ட் ஆகுது. அவன் முகம் அப்படியே வேற மாதிரி மாறுது, ஒரு அழுகின நிலைக்கு அப்படியே மாறுது. அவனுடைய கண்கள்ல இருந்து ரத்தம் எல்லாம் வலியுது. திடீர்னு ஆளே வேற மாதிரி மாறிடுறான். கிட்டத்தட்ட அப்படியே கீழே விழுந்துடுறான். பேட்மேனால அதை பார்க்க முடியல, அதிர்ச்சி அடைஞ்சிடறாரு. அவன் கீழே விழுந்தோடனே பாதிக்கப்பட்ட அந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாமே அவனை பிடிச்சிக்கிறாங்க. பேட்மேன் எதுவுமே புரியாம வேற வழியே இல்லாம அப்படியே அங்க நடக்கிறது எல்லாமே அமைதியா பாத்துட்டு இருக்காரு. அங்க ஜூலியா பேசிட்டு இருப்பா, பேட்மேன் அரிதர் கேக்குறியா அப்படி மாதிரி கேட்கும் பொழுது அவரால் அங்க ரிப்ளை கூட பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காரு. சோ அங்க மக்கள் ஒருத்தர் தாக்கிக்கிட்டே அடிச்சுக்கிட்டு ஒரு மோசமான நிலையில அந்த கொடூரமான காட்சியை பார்த்துட்டு இருக்காரு. அவரால் சுத்தமாவே பொறுத்துக்க முடியல. இது கண்டிப்பா உண்மையா இருக்க முடியாது, இது நடக்கவே கூடாது, இதை நான் நடக்க விட மாட்டேன், இது இப்படி முடியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அங்க அப்படியே புலம்பிக்கிறாரு. எப்படியா தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா எதுவுமே பண்ண முடியாத நிலையில அப்படியே தவிச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த சமயத்துல பேட்மேன் ஏதோ வித்தியாசமும் உணர்றாரு. அங்க ஜூலியாவுமே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. ஏதோ ஒரு விஷயத்த நான் பார்த்தேன், ஏதோ கவனிச்சா அப்படிங்கிற மாதிரி பேட்மேன் சொல்ல, அங்க ஒரே இருட்டாருது. அப்ப திடீர்னு யாரோ சில நபர்களை காட்டுறாங்க. அவங்களுடைய முகங்கள்ல மாஸ்க் மாதிரி போட்டிருக்காங்க. யார் அந்த மனிதர்கள் அப்படிங்கிறது ஒண்ணும் புரியல. நம்ம பேட்மேன்மே அதை பார்த்துட்டு, ஆல்ரைட் இப்ப நம்ம வரலாறை பத்தி பேசலாமா, ஹிஸ்டரிய பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது
இவ்வளவு நேரம் அந்த டெக்கரை வந்து அந்த வைரஸை பத்தின நிறைய கதையெல்லாம் சொல்லியிருப்பான், வரலாறு அதுன்னு எங்கெங்கயோ போயிட்டு எல்லாம் வந்திருப்பான். அது எல்லாமே கேட்கறதுக்கு பொறுமை இல்லாம கேட்டுட்டு இருப்பாரு. ஆனா இப்ப கௌதமோட நிலைமை மோசமாயிருச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டதுனாலே என்னமோ இதுக்கு மேல என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சதுனாலே என்னமோ புதுசா யாரோ சில மனிதர்கள் வரும்பொழுது ஓகே நீங்க என்ன சொன்னாலும் சொல்லுங்கப்பா நான் கேட்கறதுக்கு ரெடியா இருக்குங்கிற மாதிரி அவரே வெறுத்து போய் அந்த விஷயத்த அங்க சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. சோ இதோட இந்த 2 விஷயங்கள் இங்க முடியுது. சோ எப்பவுமே பேட்மேன் வந்து கோத்தம் சிட்டியை காப்பாத்திருவாரு, எல்லாமே நல்லபடியா போகும். பட் இந்த தடவை ஜோக்கர் வேற மாதிரி பயங்கரமா பிளான் போட்டு கோத்தமே கிட்டத்தட்ட அழிவுக்கு கொண்டு போய் விட்டுட்டாரு. பேட்மேன் இப்ப என்னதான் பண்ண போனாரு, இப்ப புதுசா வந்த அந்த நபர்கள் யாரு அப்படிங்கிறது இன்னும் புரியல. சோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்த வீடியோ வரைக்கும் காத்திருங்கள் நண்பர்களே. இப்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோலயோ ஒரு கதையிலயோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.